மருத்துவத்துறையில் நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எத்தனையோ நோய்களுக்கு நிரந்தர தீர்வும் கிடைத்திருக்கிறது. ஆனால் இன்றளவும் பூரண குணமாக்கும் மருந்துகளோ சிகிச்சையோ இல்லாமல் மருத்துவமனைக்கு பெரும் சவாலாக இருக்கும் நோய்களில் மஸ்குலர் டிஸ்ட்ராபி எனப்படும் தசை சிதைவு நோய் இருக்கிறது. அரிதாக காணப்படும் இந்த நோய் ஏன் ஏற்படுகிறது பார்க்கலாம். மஸ்குலர் டிஸ்ட்ராபி எனப்படும் தசை சிதைவு நோய் மரபணு நோயாக கருதப்படுகிறது. தசை கட்டுப்பாட்டுக்கு தேவையான டிஸ்போனின் என்ற புரத குறைபாடே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தசை இறுகும் தன்மையடைந்து மனித எலும்பு மண்டலம் பாதிப்பதோடு உடலின் அடிப்படை கட்டுமானத்தை பாதிக்கிறது. தசை சிதைவு நோய் முதலில் கை கால்களை பாதிப்படைய வைத்து நுரையீரல், இதயம் போன்ற உள் உறுப்புகளையும் பாதிக்கிறது. ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அது சரியா என்ன வியாதின்னு தெரியாமல் அப்படியே விட்டுட்டே இருந்தால் அந்த வியாதி ரொம்ப அதிகமாகி அதனால் அந்த கை கால், மோஸ்ட்லி கால் அஃபெக்ட் பண்ணுறது, இந்த கால்லாம் வந்து ரொம்ப பலகீனமாகி வீக்காகி அதனால் சரியாக நடக்க முடியாமல் போயிடலாம். இல்லைன்னா அந்த கால்லாம் கொஞ்சம் அந்த டிஃபார்மிட்டிஸ், கால்லாம் கொஞ்சம் மடங்கி போய் அதனால் நடக்க முடியாமல் போகலாம். ஸோ இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டா ரொம்ப வேகமாக போயிடும். பொதுவாக சுமார் 8 வகையான தசை சிதைவு நோய்கள் மனிதர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புள்ளதாகவும், டியூஷன் வகை பாதிப்பு மூச்சு தசைகளை பாதிப்பதால் இளம் வயதிலேயே இறக்க நேரிடவும் வாய்ப்புள்ளது என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த நோயை பிறக்கும் போது எளிதில் கண்டறிய முடியாது. 5 முதல் 6 வயது குழந்தைகள் அடிக்கடி கீழே விழுதல், அமர்ந்த நிலையிலிருந்து எழ சிரமப்படுதல், படியேற இயலாமை போன்ற அறிகுறிகள் தென்படும் போது மருத்துவர்களை கட்டாயம் அணுக வேண்டும். பெக்கர் போன்ற தசை சிதைவு வகைகளில் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி முறையான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, பிசியோதெரபி போன்ற சிகிச்சைகள் அவர்களுக்கு 50% பலனை தரும். எவ்வளோக்குள்ள ஏர்லியராக வராங்களோ அவங்களுக்கு எக்ஸசைசஸ் ஏர்லியராக ஆரம்பித்தோன்னா வரப்போகிற ப்ராப்ளம்ஸை வந்து டிலே பண்ண முடியும், சில ப்ராப்ளம்ஸை தடுக்க முடியும். பட் ஆனால் ரொம்ப டிலே ஆகி வரும்போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி சில டைம் டைட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஜாயிண்ட் ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த இதும்போது அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் லேட்டாக வரும்போது அதை எக்ஸசைஸில் பண்ண முடியாது, அவங்க சர்ஜரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் வர மாதிரி வரும். ப்ளஸ் அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி எந்த கேட்டகரியில் இருக்கிறாங்கன்னு, ஸோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைசஸ் மாறி கொடுப்போம். தசை சிதைவு நோய் இந்தியாவில் பிறக்கும் 3000 குழந்தைகளில் ஒரு குழந்தையை தாக்குவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. கருவில் உள்ள குழந்தை முதல் நடுத்தர வயது வரை அனைவரையும் பாதிக்கும் வாய்ப்புள்ளது. நோய் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஒருவரின் வயது, நோயின் வீரியம், தசை சிதைவு ஏற்படும் உடல் பாகம் இவற்றின் அடிப்படையில் நோயின் தன்மை பிரிக்கப்படுகிறது. தசை சிதைவு நோயை குணப்படுத்த முடியாது எனினும் அதன் தீவிரத்தை மட்டுமே கட்டுப்படுத்த வாய்ப்புள்ளதால் பெற்றோர்களுடைய விழிப்புணர்வு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது. தசை சிதைவு நோயால் நடையை இழந்தாலும் வீட்டிலேயே முடங்கி கிடக்க விடாமல் பெற்றோர்களின் தொடர் முயற்சியால் குழந்தைகளை இந்த உலகை ரசிக்க வைக்க வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் தீபன் மற்றும் முத்துப்பாண்டியுடன் சுதீஷ்.